பெரியார வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த முட்டா பீஸோட பேரு கார்த்திகா, அண்ணனின் அன்பு தங்கச்சி கார்த்திகா. அந்த அம்மா வாயிலிருந்து வரும்போது என்னமோ அது வார்த்தை மாதிரி தான் தெரியுது. அந்த கருமத்தை காதுல கேட்டா நம்ம வாயிலிருந்து வாந்தி அளவுதான் வருதுன்னு வைங்க. தமிழ்நாட்டு அரசு கஜானால பெரியாரோட சொத்தெல்லாம் சேர்த்து விடு. தமிழர் தந்தை ஈவே ராமசாமி அப்ப ஒத்துக்கிறீங்க. அது வரைக்கும் செருப்பால அடிக்கும். அதாவது கார்த்திகாக்கா, பெரியாரோட சொத்துக்களை அரசுடைமை ஆக்கணுமா வேண்டாமா, ஆக்கணும்னா ஏன் ஆக்கணும், ஆக்கக்கூடாதுன்னா ஏன் ஆக்கக்கூடாது, இது நாள் வரைக்கும் ஏன் அது அரசுடைமை ஆக்கப்படல அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அதை அலசி ஆராயலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு வேலையை பார்த்துட்டு வாங்க. அதாவது பெரியாரோட சொத்துக்களை அரசுடைமை ஆக்கணும்னு நீங்க கோரிக்கை வைக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்க கட்சி சொத்துக்களை கட்சி உடைமை ஆக்குங்க. ஏன்னா அந்த பக்கம் கட்சி சொத்துக்கள்னு எதுவுமே கிடையாது. அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியில திரள் நிதி திரட்டுறதுங்கிறது பாத்தீங்கன்னா கட்சிக்காக தான், கட்சியின் வளர்ச்சிக்காக, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும், ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் உக்காரணம் வைக்கணுங்கிறதுக்காக தான் கூமிட்ட தம்பிகளோட மண்டையை கழுவி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி திரள் நிதியை நொன்னனும் ஓட்ட உடச மாதிரியான தம்பிகளும் திரட்டிட்டு திரிறாங்க. ஆனா கட்டம் கடைசியா என்ன நடக்குது, அது கட்சிக்கா நிதியா சேருது, அந்த பக்கம் நொன்னனோட கம்பெனிக்கு தானே முதலீடா சேருது. அதனால அதை அரசுடைமை ஆக்கணும்னு கேட்கறதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்க கட்சி சொத்துக்களை கட்சி உடைமை ஆக்கணும்னு அவங்க நொன்னங்கிட்ட ஒரு கோரிக்கையை வைங்க. கீழே இருக்கிற கூமிட்ட தம்பி தங்கச்சிகள் எல்லாம் திரட்டி ஒரு போராட்டத்தை பண்ணுங்க. ஏன்னா அந்த பக்கம் கலெக்ஷனை போடுறதுங்கிறது கட்சி பேரை சொல்லிதான், அத்தனையும் அவங்க பேர்ல தான் எழுதிக்கிறாங்க. கட்சி பேர்ல ஏதாவது சொத்துக்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குதா என்ன, கட்சிக்கு ஒரு ஆபீஸ் வேணும்னு கலெக்ஷன் பண்ணப்பட்ட அந்த காசைய நொன்ன ஆட்டையை போட்டு பாக்கியராசனுக்கு தான் பங்களா வாங்கி கொடுத்துருக்கிறாப்புலங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே. அதையெல்லாம் முதல்ல கட்சி உடைமையா மாத்துங்க. ஏன்னா காசு கட்சி வளர்ச்சிக்காக தான் கூமிட்ட தம்பிகள் கொடுக்குறானுங்க. இந்த பக்கம் அண்ணன் அவர் சாமர்த்தியத்துக்கு கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷனை அவருடைய வீட்டுடைமையா மாத்துறாரு. அந்த பக்கம் ஓட்ட உடச தம்பிகள்லாம் அவனுங்களுடைய சாமர்த்தியத்துக்கு கலெக்ஷனை போட்டு அவனுங்க வீட்டுடைமையா மாத்திக்கிறானுங்க. இன்ஃபேக்ட் நீங்க இப்போ ஒரு இடத்த பிடிக்க முயற்சி பண்றீங்க, காளியக்கா அந்த அக்காவே அந்த மாதிரி கலெக்ஷனை போட்ட ஆள் தானே. ஒரு கட்டத்துல நொன்னனையும் ஓட்ட உடச தம்பிகளையும் மிஞ்சி அந்த அக்கா கலெக்ஷனை போட போக நொன்னனுக்கும் உண்டான கமிஷனை கொடுக்காம அத்தனையும் அந்த அம்மாவே அபகரிக்க போக அதுக்கப்புறமா தான் நொன்னன் டென்ஷன் ஆகி அந்த அக்காவை கட்சியை விட்டு விரட்டி விட்டாருங்கிறதுலாம் உங்களுக்கும் தெரியும் தானே. அதனால உங்க கட்சி சொத்துக்களை முதல்ல கட்சி உடைமையாக்குங்க, அப்புறம் அடுத்தவங்களோட சொத்துக்களை அரசுடைமையாக்குறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, இந்த அக்கா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரியார் மேல வன்மத்தை கொட்டினாலும் இன்னொரு வகையில பெரியாரிஸ்டுகள் இந்த அக்காவுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா பெரியாரிஸ்டுகளுக்கே தெரியாத பல தகவல்களை இந்த அக்கா அலசி ஆராய்ச்சி பண்ணி ஒரு மாதிரி சேர்த்து வச்சிருக்கு.